ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? கேவலம் கேவலம். இத்தனை மாநிலங்கள் எழுதும் போது என் மாநிலத்துல மட்டும் இந்த துயரம் தொடருது. கேட்டா இவங்க எல்லாம் நல்லாட்சி கொடுத்துட்டேன்னு அவரே சொல்லிப்பாப்ல. அவரே சொல்லிப்பா. அவர் திறாரு பாருங்க. தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும் இன்று இருந்தால் அன்று ஸ்டாலின் என்றாலே உழைப்பு 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 என்று சொன்னார்கள். இன்று இருந்தால் ஸ்டாலின் என்றாலே சாதனை 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 என்றால். ஆமா, ஒண்ணுமே இல்லாம இவ்வளவு கொடுமையான ஆட்சியை 5 ஆண்டு நடத்திட்டீங்கன்னா அது சாதனை தானே. அது அப்படி சாதனை தான் சொல்லணும். அப்பா அப்பா எந்த அப்பா பிள்ளைகளை இப்படி பாடாப்படுத்துவார்? அப்பா ரொம்ப கொடுமையா இருக்கு. குடிக்க போறன்னு கூட ஒரு வசதி இருக்குங்க. அது உட்காந்து குடி அப்படின்னு எல்லாம் நின்று ஒழுங்கு மரியாதையா கொடுக்குறான். படிச்சு தேர்வு எழுத போற என் பிள்ளைகளை நீங்க படுத்துற பாடு ஒன்னும் இல்ல. எல்லாரும் தேர்வு எழுதணும். பிரதமர்ல இருந்து எல்லா அமைச்சர் முதலமைச்சர் எல்லாம் தேர்வு எழுதணும். நீதிபதினா தேர்வு எழுதுறீல, வழக்கறிஞர் தேர்வு இருக்கு, ஐபிஎஸ்க்கு தேர்வு இருக்கு, ஐஏஎஸ்க்கு தேர்வு இருக்கு, எல்லாத்துக்கும் தேர்வு இருக்கு, மருத்துவருக்கு தேர்வு இருக்கு. எக்ஸிட்டு நீட்டு எக்ஸிட்டு எல்லாம் வைக்கிறா. இந்த அமைச்சர் நாட்டையே கட்டி ஆள்ற பிரதமர், உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர், இந்த இருக்கிற முதலமைச்சர், இந்த அமைச்சர்களுக்கு என்ன தேர்வு இருக்கு? அப்ப என்ன செய்யணும்னா, மக்கள் தேர்வு செஞ்சுட்டாங்க எம்எல்ஏ வாரு, எம்பிஆர். ஆனா அமைச்சர் ஆகணும்னா வா, நீ ஒரு நீட்டல் வா, இங்க வாப்பா. ஒரு சிலபஸ் இலக்கியம், வரலாறு, அறிவியல், புவியியல், வேளாண்மை, மருத்துவம் எல்லாவற்றையும் ஒரு பாடமா வைப்பா, வச்சு படிப்பா. படிச்சு உண்மையிலேயே நல்ல நீதிபதிகள், நேர்மையான ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அதை திருத்தட்டும், வேல்யூ பண்ணட்டும். வந்து நீ எழுதி வந்து அதிக மதிப்பெண் பெற்றுட்டாங்க. நல்ல மதிப்பெண் பெற்றவர் பிரதமர், முதலமைச்சர். ஓரளவுக்கு பெற்றவர் உள்துறை அமைச்சர். அப்ப வருவோம். தோற்று போனா வெளியில போய் சாதாரண எம்பி எம்எல்ஏவா இரு. சும்மா வந்து எல்லாரும் தேர்வு எழுதுன, இவர் எதையும் எழுத மாட்டாப்ல. உங்களுக்கு ஆடுங்க, இது ஒரு கொடுமை தான். வேற ஏதாவது கேளுங்க, வெறியாயிரப்புறேன். காலையில படிச்சு செய்தியை படிச்சு தலை காஞ்சு போயிருக்கு.